வெற்றிப்படிக்கட்டு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நற்றிணை நற்றிணையில் தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் வினாக்களை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஒரு முறை கேட்டாலே போதும், 1 மார்க் அல்லது 2 மார்க் உறுதி. நற்றிணையில் முதல் வினா, நற்றிணை எத்தனை பாடல்களை கொண்டது? 400 பாடல்கள். இரண்டாவது வினா, நற்றிணை பாடல்களின் சராசரி அடிகள் எத்தனை? சிற்றலை 9 அடி, பேரலை 12 அடி. மூன்றாவது வினா, நற்றிணை பாடல்களை தொகுத்தவர் யார்? பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. நான்காவது வினா, நற்றிணையை தொகுத்த புலவர் யார்? புலவர் பெயர் தெரியவில்லை. ஐந்தாவது வினா, நற்றிணையின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஆறாவது வினா, நற்றிணையின் கடவுள் வாழ்த்து எந்த தெய்வத்தை போற்றுகிறது? திருமால். ஏழாவது வினா, வணிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன? காவிதி எட்டி. இந்த பட்டம்தான் வணிகர்களுக்கு கொடுப்பாங்க. எட்டாவது வினா, தொண்டி எதற்கு புகழ் பெற்றது? சேரநாட்டு துறைமுகம். ஒன்பதாவது வினா, கொற்கை எதற்கு புகழ் பெற்றது? பாண்டிய நாட்டு துறைமுகம். கொற்கை என்பது பாண்டிய நாட்டு துறைமுகம். பத்தாவது வினா, மாந்தை எதற்கு புகழ் பெற்றது? சேரநாட்டு கடற்கரை ஊர். 11வது வினா, மருகூர்பட்டினம் எதற்கு புகழ் பெற்றது? பாண்டிய நாட்டு கடற்கரை நகரம். மருகூர்பட்டினம் அப்படிங்கிறது பாண்டிய நாட்டு கடற்கரை நகரம். பட்டினம் வந்தாலே அது கடற்கரை ஓரமாக இருக்கிற ஊரை குறிக்கும். 12வது வினா, மருத்துவன் என்பவன் யார் அப்படின்னா அரவோன். மருத்துவன் என்பவன் அரவோன் எனப்பட்டான். 13வது வினா, நற்றிணைக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். நற்றிணைக்கு முதலில் உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். 14வது வினா, நற்றிணை பாடல்கள் எதை பற்றி கூறுகின்றன? அகப்பொருள். நற்றிணை பாடல்கள் அகப்பொருள் பற்றி கூறுது, அதாவது காதல் வாழ்க்கைய. 15வது வினா, நற்றிணை பாடல்களின் முக்கிய பொருள் என்ன? விடை, தலைவன் தலைவி காதல் வாழ்க்கை. நற்றிணை பாடல்களின் முக்கிய பொருள் என்ன அப்படின்னாக்க தலைவன் தலைவியுடைய காதல் வாழ்க்கை. 16வது வினா, நற்றிணையில் இடம்பெறும் ஐந்திணைகள் யாவை? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. 17வது வினா, நற்றிணை எந்த வாழ்க்கை முறையை எடுத்துரைக்கிறது? தமிழர்களின் அக வாழ்க்கை முறையை எடுத்துரைக்கிறது. 18வது வினா, அதாவது எக்ஸாமுக்கு பாடல் வரிகளை கொடுத்து வினாக்கள் அதிகமாக இடம்பெறுது இப்போ வரக்கூடிய தேர்வுகளெல்லாம். அந்த பாடல் அடிகளை பார்க்கலாம், அதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 18வது வினா பாருங்க, ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி என்று கூறியவர் யார்? அப்படின்னா மதுரை மருதன் இளநாகனார். 19வது வினா, நும்மினும் சிறந்தன்று நுவ்வை ஆகுமென்று அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே. இந்த பாடல் நற்றிணையில் இடம்பெற்றது. இந்த பாடல் எழுதின ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. 20வது வினா, இளமையிற் சிறந்த வளமையும் இல்லை என்று கூறியவர் யார்? ஆசிரியர் பெயர் இல்லை. 21வது வினா, இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசைவுடன் இருந்தோர்க்கு அரும்புணர்வு என்று கூறியவர் யார் அப்படின்னா கருவூர் கோசனார். 22வது வினா, சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிது ஆகுவதாயின் மறக்குவென்கொல் என் காதலன் எனவே என்று தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? இந்த பாடலை எழுதியவர் யார் என்பது தெரியவில்லை. அதை தான் இங்கே பெயர் இல்லைன்னு கொடுத்துருக்கேன். 23வது வினா, கொண்ட கொழுநன் குடிவரன் ஊற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் என்று கூறியவர் யார் அப்படின்னா
போதனார். 24வது வினா நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயந்து அருளி என்று பாடியவர் யார்? கபிலர். 25வது வினா நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார் தம் ஒட்டினோர் திறத்தே என்று பாடியவர் கபிலர். 26வது வினா முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் என பாடியவர் யார்? பெயர் தெரியவில்லை. 27வது வினா அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் நற்றிணை. 28வது வினா உழவர் என்ற சொல் முதல் இடம்பெறும் இலக்கியம் எது அப்படின்னா நற்றிணை. 29வது வினா சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றிணை. 30வது வினா நற்றிணை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 275. இந்த வினாக்கள் எல்லாமே நற்றிணையில் முக்கியமான வினாக்கள். இந்த வினாக்களை நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருங்கள். கற்றல் தொடரட்டும், முயற்சி உயரட்டும், வெற்றி உங்களுடையதாகட்டும். மீண்டும் சந்திப்போம் வெற்றி படிக்கட்டு சேனலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணவும்.